Namaste. NCERT Class 7 Lesson 3 Fool our Kanta. Fool na flower, Kanta அப்படிங்கிறது வந்துட்டு முள், பூவும் முள்ளும் அப்படிங்கிற பாடல் பார்க்க போகிறோம். हम जन्म लेते जग में एक ही पौधा उन्हें हम पालता, रात में उन पर चमकता चांद भी एक ही सी चांदनी है डालता. ஸோ ஜன்ம லேத்தே ஜஹக் அப்படின்னா பிளேஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார், இந்த பூ முள், இது ரெண்டும் வந்து பிறக்கக்கூடிய இடம் வந்து ஒரே இடம் தான். அதாவது செடியில் தான் ரெண்டுமே பிறந்திருக்கு இல்லையா. ஸோ ஜன்ம லேத்தே பிறந்த இடம் ரெண்டுக்கும் ஒரே இடம் தான். ஏஹி பௌதா உன்ஹே பால்தா, ஒரே செடி தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுது, வளர்க்குது. பால்தா அப்படின்னா க்ரோ பண்ண வைக்குது, வளர்க்குது. रात में उन पर चमकता चांद भी एक ही सी चांदनी में डालता, இரவு முழுவதும் அது மேலே படக்கூடிய அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த நிலவு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அந்த சாந்தினா நில ஒளியை தான் வந்து கொடுக்குது. மேக் உன் பர் ஹே வர்ஷாத்தா ஏக்ஸா, மேகம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மாதிரியான மழையை தான் வந்து கொடுக்குது. ஏக்ஸி உன் பர் ஹவாயே ஹே வஹி, ஹவா அப்படின்னா ஏர், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான காற்று தான் வந்து கிடைக்குது. பர் சதா ஹி ஹே திக்தா ஹே ஹமே, அப்படி எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திகாத்தா அப்படின்னா காட்டுது. எப்போவுமே எதை காட்டுது, ஹமே டங்க் உன்கே ஏக் சே ஹோத்தி நஹி, அதுனா எப்போவுமே என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்மள்ட்ட காட்டுது, டங்க் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க, அதோட தரம், அதனுடைய வகை, அது வந்து எப்படி இருக்குது, ஏக் சே ஹோத்தி நஹி, அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ரெண்டு பேரோட குணமும் வந்து ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரே இடத்துல தான் பிறக்கிறாங்க, ஒரே செடி தான் அந்த வளர்க்குது, ஒரே மாதிரியான நில ஒளியில் தான் இருக்கிறாங்க, ஒரே மழை தான் கிடைக்கிது, ஒரே மாதிரியான காற்று கிடைக்குது. ஆனாலும் அவங்க எப்போவும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியானவங்க இல்லை, ஒரே குணத்தில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா காட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேந்துகர் காண்டா கிசி கி உங்கிலியாங், சேந்துகர் காண்டா, இந்த காண்டாங்க கூடிய அந்த முள் என்ன பண்ணும், எப்போவுமே நம்ம கையில் வந்து குத்திடும். அதாவது ஹோல்ஸ் போடுற மாதிரி குத்திட வேண்டியது எது, நம்மளுடைய உங்கிலியாங்னா ஃபிங்கர்ஸ். எப்போவுமே முள் என்ன பண்ணும், நம்ம கைகளை வந்து குத்தும். ஃபாட் தேத்தா ஹே கிசி கா வர் பசன், ஃபாட் அப்படின்னா டீர், கிழிக்கிறது. எதை கிழிச்சிரும் அப்படின்னா ஒரு திருமண ஆடையை வந்து அது வந்து என்ன பண்ணிடும், கிழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்பசன் அப்படின்னா அந்த மணமகன் அவங்க அணியக்கூடிய வந்து ட்ரெஸ்ஸை வந்து அதை என்ன பண்ணிடுது, கிழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. பியார் டூபி தித்லியோங்கா பர் கத்தர் பௌரோங்கா ஹேம் வேதன் தேத்தா சியாம்தன். ஸோ அந்த பியார் அன்பாக இருக்கக்கூடிய அந்த தித்லிங்களுடைய பர், அந்த ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து என்ன பண்ணிடுது, அந்த ஹோல்ஸ் வந்து பண்ணிடுது. அந்த இதை வந்து பிரித்து விட்டுருது. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு முள்ளில் மாட்டிடுச்சுன்னா அதோட ஃபெதர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவுர் அப்படின்னா கைண்ட் ஆஃப் த பீ, அந்த பீயினுடைய பாடியையும் அது என்ன பண்ணிடுது அப்படின்னா சேதப்படுத்திடுது அந்த முள். फूल लेकर तितलियां को गोंद में, फूलना பூக்கள், லேக்கர் தித்லியோं के गोंद में, பூக்கள் என்ன பண்ணுது, தித்லினா பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை வந்து கோந்துமே அப்படின்னா அதனுடைய மடிகளில் ஏந்தி, பைரோங்கோ அப்படின்னா அனூட்டா ரஸ் பீலா, அது கூட இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு யுனிக்கான ரஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஹனியை வந்து என்ன பண்ணுது, பீலா அப்படின்னா குடிக்க வந்து கொடுக்குது. எப்படி ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வந்து மடியில் வச்சு அவங்களுக்கு வந்து பால் ஊட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த பூக்கள் வந்து என்ன பண்ணுது, தித்லி வந்து தன்னோட மடியில் உட்கார வச்சு அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தேனை வந்து குடிக்க கொடுக்குது. जिन सुगंधों और निराले रंग से है सदा देखता खली की जी की खिला. ஸோ அது தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுகந்தோங் வாசனைகளாலையும், நிராலே ரங் கலர்னாலையும் அது என்ன பண்ணுது, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. எப்போவும் வந்து பூக்களையும் வந்து மொட்டுக்களையும் வந்து பூக்க வைக்குது. ஹை கட்கதா ஏக் சப்கி ஆங்க் மே தூஸ்ரா ஹே சோக்தா சுர் சீஸ் பர்,
ஒரு விஷயத்தை வந்து என்ன ஆகுது, கண்களுக்கு பார்க்கவே வந்து வெறுப்பை ஏற்படுத்துது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுது, தலையில் வந்து சூடிக்க வச்சுக்குது. பூ வந்து தலையில் எடுத்து எல்லாரும் வந்து ஆசையாக வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து முல்லை பார்த்தாலே அவங்க கண்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு வந்து எரிச்சல் ஊற்றக்கூடிய விதமாக இருக்குது. ஒரு விதமான பயத்தையும் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்துது. किस तरह कुल की भड़ाई काम दें जो किसी में हो பட்பன் கி கசர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய கேரக்டரையும் வந்து அவங்க வெளிப்படுத்திக்கூடிய விதம் தான் அவங்களுடைய பட்பன் அப்படிங்கிறது வந்துட்டு நொபிலிட்டி, அவங்களுடைய வளர்ப்பு தன்மை, அவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு அவங்களுக்கான என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அவங்கள சார்ந்து இருப்பவங்களுக்கும் அவங்களுடைய கேரக்டர் தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு நல்ல பெயரை வந்து எடுத்து கொடுக்குது. அயோத்தியா இந்த போயம் வந்து இந்த ஃபுல் ஒரு காண்டா அப்படிங்கிற போயம் எழுதின ஆத்தர் யாருன்னா அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். ஸோ இப்போ கவி பரிச்சய பார்க்கலாம். உட்டோ லால் அப் ஆங்கோங் கோல்லோ பானி லாயி ஹூ மூங்க் தோலோ. இதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தை வயதில் படிச்சிருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்பன் மே யாக்கு பியாரி கவிதா ஆப்னி பி பட் ஹோகி. இந்த குழந்தை பருவத்தில் நம்ம இந்த மாதிரியான கதைகள்லாம் படிச்சிருப்போம். இஸ் கவிதாக்கோ ரச்சனை வாலே அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். ஸோ இந்த கவிதைகள்லாம் வந்து எழுதுனது யார் அப்படின்னா அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் அவங்க தான் எழுதுனாங்க. ஃபூல் ஒரு காண்ட் கே கவி ஹே, இவர் தான் வந்து ஃபூல் ஒரு காண்ட் எழுதின கவிஞர். பச்சோं के लिए उनके अनेक रोचक कविताएं लिखी हैं. குழந்தைங்களுக்காக இவர் வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான போயம்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. உன்கா ஜன்ம ஆஜ்மகட் அப்படிங்கக்கூடிய உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து பிறந்திருக்காங்க. ஹரியவ் ஜி கி சர்ச்சித் காவிய கிருதி प्रिय प्रवास के घटी भोली का पहले महाकाव्य माना जाता है. बच्चों के लिए उनके अनेक कविता संकलन प्रकाशित हैं जिसमें चंद्र खिलौना और केल तसामा उल्लेखनीय है. இப்போ குழந்தைங்களுக்காக அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையினுடைய சங்கலன் அப்படின்னா அந்த தொகுப்புடைய பிரகாஷித் அவருடைய வெளியீடு, அவருடைய புத்தக வெளியீடில் வந்து சந்திர கிலௌனா அவுர் கேல் தமாஷா அப்படிங்கிற ரெண்டும் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபூல் ஒரு காண்டாவுடைய போயமும் அதுக்கான மீனிங்ஸ் தென் அது கவி பரிச்சையை பார்த்துருக்கோம். தன்யவாதம்.